Hello, spectators. All of you, good evening. Now we are going to see about an parts of speech. One of the parts of speech, pronoun. சரிங்களா? இப்போ இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரொனவுன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ப்ரொனவுன் இஸ் த ரீப்ளேசிங் ஆஃப் நவுன் அப்படி சொல்லியிருந்தேன். அதாவது நவுனுக்கு பதிலாக ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ நவுன்னா வந்து பெயரோடு வரும். ப்ரொனவுன்னா ஹீ ஷீ இட் அந்த மாதிரி வரும். அவன் அவள் அந்த மாதிரி வர்றது அதுதான் வந்து ப்ரொனவுன். அப்புறமேட்டு வந்துட்டு அதான் பேர் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருடைய பேர் சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து நவுன். அதாவது ஹீ ஷீ இட்ஸ் அவன் அவள் அப்படி சொல்லி சொல்கிறோன்னா அது வந்து ப்ரொனவுன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ப்ரொனவுனில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து மொத்தம் வந்து 12 ப்ரொனவுன் இருக்குது. 12 ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா ரிலேட்டிவ் கிளாஸோட இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து ரிலேட்டிவ் கிளாஸோட வந்து கனெக்ட் ஆகிறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் வந்து என்னென்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஹூ, ஹூம், ஹூஸ், விச் ஆர் தேட் அப்படின்னு வரும். இதுதான் இந்த 4 வார்த்தைகளும் பார்த்தாலும் நீங்கள் கரெக்டாக வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இதுதான் அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து இப்போ நானே வந்து சின்ன பிள்ளைகள் படித்தது. நான் சின்ன பிள்ளைகள் படிக்கும்போது இன்னும் புரியாமல் படித்தேன். இப்போ ஓகே, எல்லாமே புரியுது. ஸோ வந்துட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே ஒரு 6th அந்த மாதிரி கிளாஸ்லேருந்தே வந்துட்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நல்லா வந்து தரவு பண்ணிக்கோங்க. போய் தேடுங்க. ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். போய் தேடுங்க, தேடி படிங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். சரிங்களா? ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா வந்து எந்தெந்த வார்த்தை ஞாபகம் வரணும்னா ஹூ, ஹூம், ஹூஸ், விச் ஆர் தேட் அப்படின்றத ஞாபகம் வரணும். அடுத்து வந்து ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுனில் வந்துட்டு இது வந்து செல்ஃப் அப்படின்னு முடிகிற எல்லா வார்த்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மை செல்ஃப், யுவர் செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ் அப்படி SELVES அதுவும் வரும். அந்த வேர்டில் வந்து முடிகிற வார்த்தையாக இருந்தாலும் அதையுமே நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா சிங்கிள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், ப்ளூரல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கிறாங்க. இந்த சிங்குலர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது இந்த திஸ், தட் இது 2 மட்டும் தான் குறிக்கும். திஸ், தட் அப்படின்றது வந்து சிங்குலர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். சரிங்களா? இப்போ வந்து ப்ளூரல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா தீஸ், தோஸ் அப்படின்ற 2 வார்த்தை இருக்குது. அதுதான் வந்து குறிக்கும். இப்போ திஸ், தட் அப்படின்னா வந்து ஒருமை, தீஸ், தோஸ் அப்படின்னா பன்மை. சரிங்களா? அடுத்து வந்து பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ்னா என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, மைன் அப்படின்னு இருக்கு. மைன்னா என்னுடையது, அவர்ஸ்னா எங்களுடையது, யுவர்ஸ்னா உங்களுடையது. சரிங்களா? ஹிஸ்னா அவனுடையது, ஹர்ஸ்னா அவளுடையது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பொசசிவ் ப்ரொனவுன் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பொசசிவ்ன்ற வார்த்தைக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். அதனால் வந்து இதை வந்து ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுனில் என்னென்ன வேர்டு வருதுன்னா சம்படி ஆர் சம்திங், எனிபடி ஆர் எனிதிங், இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றது வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுனாலே இதை வந்து நம்ம வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல்னாலும் நம்மளுக்கு வந்து அர்த்தம் தெரியும். சரிங்களா? இப்போ வந்து பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு இருக்கப்போ அதில் என்னென்ன வருதுன்னா ஐ, யூ, ஹீ, ஷீ, இட், வி, தே, மீ, ஹிம், ஹர், அஸ் அண்டு தெம். சரிங்களா? இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் இருந்ததுன்னா இதுதான் வந்து பர்சனல் ப்ரொனவுன். சரிங்களா? பர்சனல் ப்ரொனவுன் இது வந்து
இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். செகண்ட் பார்ட்டில் அனைவரும் செகண்ட் பார்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.